அதுமாரி செல்லக்குட்டிங்களா. ஸோ நம்ம எதோட மிச்சம் மாதிரி கண்டினியூ பண்ணலாம். நான் எதோட மிச்சம்னா ஸோ தயங்க ஒரு பொசிஷனை பார்த்தோன்னா செம்ம ஷாக் ஆகிருப்பான். ஸோ இதோட மிச்சம் அங்கே கதைக்குள்ளே போகலாம். ஏன் அப்படியே பார்க்குறான், பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிடுறான். நீயா, நீ எப்படி இங்க? ஓ என்ன ராசா, ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க போல, கொலை பண்ணிட்டு எல்லாரையும் டோர்ச்சர் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம தயன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தயங்க செம்ம இரிட்டேட் ஆகுது. நீ தேவையில்லாத விஷயம்லாம் பேசாத, கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ எப்படி இங்கே வந்த, இந்த வேலையில் திரும்பவும் நீ எப்படி ஜாயின் ஆன? அவன் ரொம்ப கோவமாகவே நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம தயங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்ட போலையே, என்னடா ரிட்டர்ன் ஆகி போனவன் எப்படா திரும்ப வந்தான்ட்டு ரொம்ப ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கியா? என்ன தில்லு முள்ளு வேலை பண்ணி என்னை தூக்கலாம், ஆனால் திரும்பவும் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் பத்தாது. இன்னொரு விஷயம் தயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ என்னென்ன ஆட்டம் போட்டியோ அதை எல்லாத்தையும் அடக்க நானே வந்துட்டேன். சரியான கோவத்தோட நம்ம தயன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தயங்கு இதெல்லாம் கேட்காம செம்ம இரிட்டேட்டாக அது அவ்வளோ கோவம் வருது. இன்ஸ்பெக்டர் ரிட்டர் ஆகி திரும்ப வந்த திமுருலேயே காட்டுறீங்களா என்கிட்ட? திமுரு மயிர் இதெல்லாம் என்கிட்ட வலிக்காக, சரியா? என்ன சொன்னீங்க? என்னோட திமுறை நீங்கள் அடக்க வந்திருக்கீங்களா? காமெடியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, திமுரு மயிர் அடக்க போகிறேன்ட்டு. சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிறீங்களே இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கீங்க, பரவாயில்ல. தயம் இந்த மாதிரி நம்ம ரொம்ப கிண்டலாகவும் ரொம்ப கோவமாகவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம செம்ம இரிட்டேட் ஆகுது. ஒழுங்கு மாதிரியா பேசு, புரிஞ்சதா? இன்னும் உனக்கு அந்த திமிர் மயிர அடங்கலைல்ல? திமிர் மாஃபியானால தானே நீ இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னுமே பாரு எப்படி நீ ஜெயிலில் கடந்து கதற போகிறன்ட்டு. நம்ம தயன்ட்டு இந்த மாதிரி சொன்னோன்னா ஸோ நம்ம தையம் பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் ரொம்ப திமிரு தான், நான் பண்ணுறது எல்லாம் இறக்கவா முடியும்? அது மொத்தம் எனக்கு ஏறி போன திமிரெலாம் என்றைக்கும் அடங்காது. நானே நினச்சாலும் முடியவும் முடியாது. ஏதோ ஒரு டைலாக் விட்டீங்களே, என்ன டைலாக்? ஜெயிலில் போட்டு கதற விடுறேன். இப்படிலாம் மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினச்சிக்கலாம். அவங்க காலில் விழுந்து என்னை விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு செஞ்சுவேன்னு நினச்சிங்களா? இன்ஸ்பெக்டர் வாய்ப்பே இல்லை இன்ஸ்பெக்டர். டைம் இந்த மாதிரி ரொம்ப கிண்டலாகவே நம்ம இன்ஸ்பெக்டர் ரொம்ப கிண்டலாகவே பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம செம்ம இரிட்டேட் ஆகுது. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. நம்ம தயங்க கூப்பிடுறான். ஐயோ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, பார்த்து பேசு, புரிஞ்சதா? அவங்க உன்னை விட பெரியவங்க. ஜேகே செம்ம கோவத்தில் இந்த மாதிரி நம்ம தையன்ட்ட சொன்னோன்னே நம்ம தையம் ஜேகேவை பார்த்துட்டு, அதாவது நம்ம ஆர்ரமுக்கு அட்வைஸ் மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணுறத நீயா? நீ எனக்கு அட்வைஸ் மேட் பண்ணுறியாக்கும்? பார் ஜேகே, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, எனக்கு அட்வைஸ் மேட் பண்ணோம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்ட்டு. அப்புறம் என்ன மீதி எனக்கு அட்வைஸ் மேட் பண்ணி உன் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிற? தயம் நீ மாஃபியா கிங் தயம், உன்னால நீ உன் திமிரு நீ எல்லாருக்கிட்டையும் காட்டுறல்ல, உன் திமிரை நான் அடக்கி காட்டுறேன். இன்ஸ்பெக்டர் அடக்கலான்னா என்ன, சிபிஐ இன்ஸ்பெக்டர் ஜேகே அடக்குவேன் உன் திமிரை. ஜேகே செம்ம கோவத்தில் இந்த மாதிரி நம்ம தைன்ட்டு பேசணும்னா நம்ம தைன் இதை கேட்டுட்டு செம்மையாக கோவம் வருது. டைங்கு ஜேகே பார்த்துட்டு, என்ன மாதிரி சொன்ன, என் திமிரை நீ அடைக்க போகிற? இதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு தான் நீ டைலாக் ஓடுவேன்னு நானும் பார்க்குறேன் மாம்சே. ஆனால் ஒன்று, என்னை யாராலையும் தோக்கடிக்கவும் முடியாது, ஜெயிலில் தூக்கி கைதியாகவும் பண்ணவும் ஜெயிலில் தூக்கி போடு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. இதே மாதிரி தான் உன் அப்பனும் என்கிட்ட இப்படி தான் பேசுவான். திமிரை நான் அடக்கி காட்டுறேன்டா, உன்னை ஜெயிலில் தூக்கி போடுறேன்டா, உனக்கு தண்டனை வாங்கி தரேன்டான்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, பாவம் பிள்ளை பூச்சி மேலே போய் சேர்ந்துருச்சு. எதுவுமே பண்ணாமல் இப்போ நீ எனக்கு எதிராக, உங்கள் அப்பனுக்கு எதிராக நீ எனக்கு நிற்கிற. என்னை தூக்கி போடணுன்னு ஒரு கன்ஃபார்ம் முடியல தான் இருக்கனால தெரியுது.
ஆனால் வாய்ப்பே இல்லை. பிஎஸ் இன்ஸ்பெக்டர் ஜேகே, உங்கள் திமிருமையெல்லாம் வேற இவங்கிட்டேயாவது போய் காட்டுங்க, என்கிட்ட வேணாம், சரியா? தையும் இந்த மாதிரி ரொம்ப கிண்டலாகவும் ரொம்ப கோபத்தோட இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட பேசுகிறான். ஜேகேக்கு செம்மையாக கோபம் வருது. டேய் என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. ஜேகே இந்த மாதிரி பேசிட்டு தையும் ஷர்ட்டை பயங்கர டைட்டாக பிடிச்சிட்டு, என்ன மாம்சி, கூல் கூல் கூல், ஏன் டென்ஷன் ஆகுத? டென்ஷன் ஆகக்கூடாது. அப்புறம் பிபி ப்ரெஷர் வந்து மேலே போய் சேர்ந்துட்டேன்னா அப்புறம் ஜிம்மின் ஃப்ரெண்டை யார் பார்க்குறது? அப்புறம் சாரா குட்டியை யார் பார்க்குறது? நீயும் போய் சேர்ந்துட்டேன்னா யார் பாப்பா? தனியாக இருந்து தவிச்சிட்டு கிடைக்க வேண்டியதான். கூல் மாம்சே. டயர் ரொம்பவே கிண்டலாகவே நம்ம ஜேகிட்ட பேசியிருக்கோம். நம்ம ஜேகேக்கு செம்மையாக இரிட்டேட் ஆகுது. டேய் அந்த மயிறு இளவுலாம் எனக்கு தெரியும், வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, புரிஞ்சதா? தேவையில்லாத விஷயம்லாம் பேசுனான்னு வச்சுக்கோ, அவனை உசுரோட இருக்க முடியாது. நம்ம ஜேகே செம்ம கோவத்தில் அந்த மாதிரி நம்ம தையன்ட்டு பேசினோன்னா நம்ம தையம் ஜேகேவை பார்த்துடும். என்னம்மா மிரட்டுற, நல்லா மிரட்டுற, பரவாயில்ல, உன்கிட்ட வந்து நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்க போலையே, செம்மையாக மிரட்டுறேன். இப்படி மிரட்டினா நான் பயந்துருவேனா? இப்போ ஆரம்புக்கு பயந்தேனே அந்த மாதிரியா? வாய்ப்பே இல்லை மாம்ஸு. என்னால் முடிஞ்சா என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் நான் அடையிறத அடையாமல் விடவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன், சரியா? கொடுக்கறத கொடுத்தேன்னா நான் வாட்டுக்கு பெருசாண்டு போயிடுவேன். இல்லைன்னா இப்படி தான் டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி ஏன் கொலை கூட பண்ணுவேன். யோசிச்சு பார்த்துக்கோ, சரியா? ஷர்ட்லேருந்து கையறா வெண்ண. தையும் இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட பேசணும்னு நம்ம ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகிடுது. அப்படியே அவன் ஷர்ட்டை விட்டுறான், அப்படியே கையை முறுக்குறான். பயங்கர கோவம் வருது அவனுக்கு. நம்ம ஆரம் இதை நோட் பண்ணிடுறான். ஆரம் தான் போயிட்டு நம்ம ஜேகேவை கன்ஃபர்ட் பண்ணி, இவனை வேறு வழியில் தான் நம்ம இது பண்ணணும், வழியில் தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் இவனை, அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும், கோவப்படாத, கொன்றலாரு, எந்த மயிருக்கும் எவனுக்கும் பயப்படாத, உன்னோட தைரியமாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜேகேக்கு கன்ஃபர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ எடுத்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜேகேவும் ஆரம் பேச்சை கேட்டுட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறான். நம்ம ஆரம் நம்ம தயங்க கூப்பிட்றான். தயம், நீ மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே போகிற தயம், இது உனக்கு நல்லதில்லை சொல்லிட்டேன். ஜேகேயோட பிரதரை நீ என்ன பண்ண? ஆரம் இந்த மாதிரி நம்ம தயன்ட்டு கேட்டோன்னா நம்ம தயம் ஆரம்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அச்சோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே நான், தோ ஜேகே கிட்ட மாம்ஸ் கிட்ட. ஓகே இவ்வளோ தூரம் கேட்குறீங்க, சொல்கிறேன், அதான் கேட்டுக்கோங்க. ஆரம் ஜேகேயோட பிரதர் ஜிமின் வசியத்தோடு இருக்கார், அதாவது எப்படி சொல்லுது, வசியம் பண்ணி வச்சுருக்கேன். டைம் இந்த மாதிரி நம்ம ஆரம்பித்து சொன்னோன்னா நம்ம ஆரம்பம் இதை கேட்டோன்னா செம்ம ஷாக்காயிராரு. என்ன சொல்கிற தயம், வசியம் பண்ணி வச்சிருக்கியா? இது எவ்வளோ பெரிய குற்றம், எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மனுஷனை டோர்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்துறதே அது தப்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ வசியம் படுத்தி வச்சிருக்கன்னு அசால்ட்டாக சொல்கிற. ஆரம் இந்த மாதிரி நம்ம தைன்ட்டு சொன்னோன்னா ஸோ நம்ம தையம் ஆரம்பத்து ஏகே பிரதர் ஜிமினுக்கு நான் வசியம் பண்ணேன். ஆமாம் வசியம் பண்ணேன். இப்போ என்ன? இன்னொரு விஷயம் தெரியுமா, ஃபுல்லாக என் கண்ட்ரோல் தான், என் பேச்சை மட்டும் தான் அவர் கேட்பார். என் பேச்சை நான் என்ன சொன்னாலும் தட்டடிக்காமல் செய்வார். ஒன்று முடிவு பண்ணிட்டேன்னு நினச்சிக்கோளேன், முடிக்காமல் விடவும் மாட்டேன், முடிச்சும் காட்டாமல் விட மாட்டேன், சரிங்களா? எதுக்கு அடையணும்னு நினச்சிட்டானா என்ன வேணாலும் பண்ணுவேன், சரிங்களா? தேவையில்லாமல் விஷயத்துக்கு நான் நுழைவேன் ஆரமே. நம்ம தயம் இந்த மாதிரி நம்ம ஆரம்பிட்ட சொன்னோன்னா நம்ம ஆரம் தயங்க பார்த்து, தயம் நீ ரொம்ப தப்பு பண்ணுற தயம், ஆனால் நீ இது கண்டிப்பாக உனக்கு பாரு, நீ ஜெயில் தண்டனை தான் அனுபவிக்க போகிற. டேடா பார்க்கலாம் ஜெயில் தண்டனையா இல்லை ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ஸ் இல்லை, நான் ஹாப்பியாக ஃப்ரீயாக வெளியே சுற்றிட்டு இருக்கேன் நான், பார்ப்போம். சுதந்திரமாக வெளியே சுற்றிட்டு இருக்கேன் நான், ஹாப்பியானு பார்ப்போம், சரிங்களா? ஆரம் இந்த மாதிரி ஆரம்பிக்கிட்ட சொன்னோன்னா நம்ம ஆரம்பு செம்மையாக கட்டுப்பாது. நம்ம ஜேகேக்கெலாம் செம்மையாக கோவம் வருது. அப்படியே 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆரம்பு தயங்கு அண்ட் ஜேகே 3 பேர் பேசிக்கிறோம்போது திடீர்னு ஒரு பர்சன் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நம்ம ஜேகே இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்காயிடுறான். ஏடா அதோட எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம ஜேகே யார் அந்த பர்சன் மயக்கம் போட்டு விழுந்தது, ஸோ அந்த பர்சனை பார்த்து ஏன் செம்ம ஷாக்கானா நம்ம ஜேகே பர்சன் யார்
யார் தான் மயக்க போட்டு விழுந்தது? நம்ம ஜேகே என்ன பண்ண போகிறான்? என்ன பிரச்சனைலாம் மாட்ட போகிறான்? அடுத்து நம்ம தயங்கி என்ன பிளான் பண்ணி என்ன பண்ண போகிறான்? அப்புறம் ஆரமும் ஜேகேவும் என்ன பண்ண போகிறாங்க? தயங்க பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களா மாட்டாங்களா? நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கலாம். நான் கிளம்புறேன், டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். திங்கள் லவ் யூ, சரங் பிஷு, பாய்.